கேட்டாங்க, நீங்க முஸ்லிம்ஸ், நீங்க எப்படி ரஜினி சப்போர்ட் பண்றீங்க, பிஜேபி தானே அவரு போவாரு. நான் இன்னைக்கும் சொல்றேன், தலைவர் பிஜேபி இன்னைக்கு எங்கேயுமே பேசணும்ல. அவர் பேசுனது வச்சு பாத்தீங்கன்னா வேணா காங்கிரஸ் வேணா சொல்லலாம், ஏன்னா படத்துல எல்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படி வேணா சொல்லலாம். ஆனா பிஜேபி என்னைக்குமே சொன்னதில்ல. பட் ஹி லவ்ஸ் மோடி. மோடியை பிடிக்கும். எனக்கு கூட தான் ஜெயலலிதா அவங்களை பிடிக்கும் மேடம். எனக்கு கருணாநிதி அவரை நிறைய சொல்றாங்க. பட் ஆனா அவர் பண்ண அவரு அவ்வளவு இது பண்றாங்கன்னா நீங்க ஏமாறுறீங்கல்ல, அப்ப ஈஸ் டேலண்ட் தானே. சோ அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் அவருக்கு மோடியை பிடிக்குது. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த அவங்க கிட்ட சொன்னேன். மேம், என் வீடு இருக்கு, என் வீட்டுல பயங்கரமான ஒரு ஆயுதம் என்னன்னு சொல்லுங்கன்னா கேஸ். என் வீட்லயே தான் அந்த கேஸ் இருக்கு. ஆனா நான் யாரை நம்பி அந்த கேஸை வைக்கிறேன்? எங்க அம்மாவை நம்பி வைக்கிறேன். சோ கேஸ்ன்றது எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி, எங்க அம்மான்றது என் தலைவன் மாதிரி, என் வீடுன்றது ஸ்டேட் மாதிரி. என் ஸ்டேட்டை நான் என் தலைவன் நம்பி கொடுக்குறேன். அந்த கேஸை அவரு ஆண்டுபாரு, அவரு பாத்துப்பாரு. அது பிஜேபி கேஸோ இல்ல காங்கிரஸ் கேஸோ. ஆனா அது ஸ்டேட் வைஸ்ல எப்படி கையாளணும், பார்ட்டி எப்படி வச்சுக்கணும், சிஎம் ஆனா என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவரை நான் நம்புறேன். சோ என் ஓட்டு அவருக்கு தான் அப்படின்னு. சோ இதுதான் அவரு என்ன இருந்தாலும் அவர் என்ன பண்ணாலும் நாங்க அவர் பின்னாடியே தான் இருப்போம். சோ அவர் வரைக்கும் அவர் கூட தான்.